46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக முதலமைச்சர் தெரிந்தா ஏன் 4 வருஷம் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல? திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை ஒழிச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தீர்க்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இது? ஏற்கனவே மனு கொடுத்தாச்சுல மக்களுடைய பிரச்சனைய, அப்புறம் எதுக்கு மறுபடியும் உங்களுக்கு இந்த விளம்பரத்தால் எடுத்துட்டு மக்களை ஏமாற்றுறீங்க? இது வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் இல்ல, அவர் அடிச்ச இந்த விளம்பரத்தால் இருக்குது. இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் 4 வருஷம் கழிச்சு மக்களை இப்பொழுதுதான் நினைத்து பார்க்கின்றார். இதுவரைக்கும் குடும்பத்தில் தான் ஸ்டாலின் இருந்தார். இதுல 46 இதுல 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். இந்த 46 பிரச்சனையை நேரடியாக மக்கள்கிட்ட வந்து விசாரிச்சு அவர்கள் மூலமாக மனுவை பெற்று சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி இந்த பிரச்சனையை தீர்க்கிறாராம். இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது? திமுக ஆயுள் காலம் இன்னும் 7 மாசம் தான் இருக்குது. இந்த 7 மாசத்துல இதை எப்படி நிறைவேற்றுவீங்க? இது நிறைவேற்ற முடியுமா? சரி, 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக முதலமைச்சர் தெரிந்தா ஏன் 4 வருஷம் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல? மக்களை பத்தி கவலைப்படல, வீட்டு மக்களை பத்தி தானே கவலைப்பட்டிருக்காரு முதலமைச்சர். தன்னுடைய வீட்டு மக்களுக்கு என்ன பதவி கொடுக்கணும், என்ன அதிகாரம் கொடுக்கணும், எவ்வளவு கொள்ளையடிக்க வேணும், இதுதானே திரு ஸ்டாலினுடைய நோக்கம். ஆனால் உண்மையிலேயே இந்த நாட்டுடைய முதலமைச்சர் மக்களுடைய பிரச்சனை தெரிந்தவுடன் உடனுக்குடன் தீர்க்கப்பட்டிருந்தால் இந்த 46 பிரச்சனை இப்பொழுது எழுந்திருக்குமா? 4 ஆண்டு காலத்தை கழித்ததுதான் மிச்சம். அது மட்டுமில்ல, கடந்த திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நான் முதலமைச்சர் இருந்தேன். அப்பொழுது ஊரா போவார், கிராம நகரத்தெல்லாம் போய் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊரா போய் ஒரு திட்டு கண்டா அங்க பாயை விரிச்சு போட்டு அங்க அமர்ந்துக்குவாங்க. முன்னாண்ட அங்க பெட்ஷீட்டை போட்டு மக்களை எல்லாம் அமர வச்சிருவாங்க. அப்ப அவர் இடத்துல பேசுவது, உங்களுக்கு இந்த பகுதியில் என்ன குறை இருக்கின்றது, எழுத உங்களுக்கு என்ன சொந்த பிரச்சனை இருக்கிறது, அதை மனுவாக எழுதி நாங்கள் கொண்டு வந்த அந்த பெட்டிக்குள் மனுவை போடுங்க. நாங்கள் பெட்டி பூட்டி சீலை வச்சு பத்திரமா வீட்டில் கொண்டு வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை ஒழிச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தீர்க்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இது? ஏற்கனவே மனு கொடுத்தாச்சுல மக்களுடைய பிரச்சனைய, அப்புறம் எதுக்கு மறுபடியும் உங்களுக்கு இந்த விளம்பரத்தால் எடுத்துட்டு மக்களை ஏமாற்றுறீங்க? எவ்வளவு மோசடி என்பதை நீங்க மக்கள் உணர வேண்டும். ஆகவே திமுக என்றாலே மோசடி என்றால் திமுக. அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா? இது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. ஆக இதை மக்களை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் அரசு போடுகின்ற நாடகம். அதற்கு மேல இன்றைக்கு இந்த விளம்பரத்துறைன்னு ஒரு துறை இருக்குது. அந்த துறையை விட்டுட்டு ஒரு 4 மூத்த அதிகாரிகளை நியமிச்சு இந்த 4 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்தி விவரத்தை அவர்கள் பேட்டி கொடுக்கணுமா? இவர்கள்லாம் கொடுத்து மக்கள் ஒன்று ஏற்றுக்கல. இந்த 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்திருந்தா தானே மக்கள் ஏற்றுக்குவாங்க.